ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ஓரியோ பிஸ்கட்டை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு கேக் செய்ய போகிறோம். நான் இந்த கேக் செய்கிறதுக்காக 4 பேக்கெட் ஓரியோ பிஸ்கட் எடுத்திருக்கேன். 4 10 ரூபா பேக்கெட்டு தான். ஓரியோ பிஸ்கட்டோட பேக்கெட் ஓப்பன் பண்ணி பிஸ்கட்டுகளை தனியாக வெளியே எடுத்துடலாம். இனி நம்ம பிஸ்கட்லேருந்து க்ரீமை தனியாக பிரித்து எடுத்துடலாம். நம்ம இந்த பிஸ்கட்டுகளை மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்துடலாம். இந்த பொடிச்ச ஓரியோ பிஸ்கட் மாவு கூட தேவையான அளவு சர்க்கரை, ஒரு ஈனோ பவுடரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து நம்ம இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கேக் மாவு பத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். நம்ம கேக் செய்கிறதுக்காக ஒரு பேன் அடுப்பில் வச்சு ஒரு ஸ்டாண்டு போட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண போகிறோம். செய்கிற பாத்திரத்தில் பட்டர் ஷீட் வச்சுட்டு இந்த கேக் பேட்டரை அதில் சேர்த்துக்கிறேன். பேன் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேக் பேட்டரை உள்ளுக்கு வச்சிடலாம். கேக் பேட்டரை வச்சதுக்கப்புறமா மூடி போட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வைக்கலாம். 20 மினிட்ஸில் இந்த கேக் ரெடி ஆகிடும். 20 மினிட்ஸ் தாண்டி இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிட்டோம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இது வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி டூத் பிக் வச்சு குத்தி பார்க்கலாம். பிக்கலாம் மாவதுமே விட்டால நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்துடலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கூட இந்த க்ரீம் கூட கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு இது டபுள் பாயில் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணி எடுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த கேக்கு சூடாக அடித்து இப்போ நம்ம பட்டர் ஷீட்டை எடுத்துடலாம். லைட்டாக பிடிச்சி எடுத்திங்கனாலே சூப்பராக கலந்து வருது. இன்னும் இந்த கேக்கை அப்படியே திருப்பி வச்சு நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கூடிய க்ரீம் அப்படியே அப்ளை பண்ணலாம். எல்லா பக்கத்துலையும் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். நான் அதுக்கு மேலே ஓரியோ பிஸ்கட் பவுடரை தூவி விடுறேன். கடைசியாக கலர்ஃபுல் ஸ்வீட் பால்ஸ் வச்சு இதை டெக்கரேட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளாக ஓரியோ பிஸ்கட் வச்சு ஒரு கேக் செய்துட்டோம். இந்த கேக் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து வீட்டில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.